அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வீரமும் வேகமும் கோபமும் கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். 2 குரு, 3 செவ்வாய், 6 கேது, 10 சூரியன் புதன், 11 சனி சந்திரன், 12 சுக்கிரன் ராகு. இதுல பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த மாசம் வக்கரமா இருக்காரு. இருந்தா கூட 2ல குரு இருப்பது ஒரு பெரிய பிளஸ் தான். குடும்பம், தனம், வாக்கு, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ராசிக்கு இந்த பக்கம் குருவும், ராசிக்கு 12ல சுக்கிரனும் இருப்பது சுபகர்த்தாரி யோகம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகத்தோட வெளிச்சமும் ஒளியும் அந்த கிரகத்தோட ஒளியும் இந்த ராசிக்கு படும் அப்படிங்கிறது தான் ஒரு யோகமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது 2 சுபகிரகம் ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மேஷராசிக்காரருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் நீச்சமா இருந்தா கூட, நீச்சமாவும் வக்கரமாவும் ஜூன் மாசம் வரைக்கும் மாறி மாறி இருப்பாரு. அப்படி இருந்தா கூட நீங்க மேஷராசிக்காரங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இப்ப பலன் அடிக்கலன்னு நீங்க வருத்தப்படா கூட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்த முயற்சியோட பலன் ஒவ்வொன்னா பலிக்க ஆரம்பிக்கும். அதனால முயற்சிகளை கைவிட வேண்டாம். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தடை இல்லாம செஞ்சு முடிங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ல இருக்கிற குரு 5ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்படி பாக்குறதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு இதுல இருந்து இன்னொன்னு ஹையர் போஸ்டுக்கோ அல்லது இந்த கம்பெனி விட்டுட்டு வேற கம்பெனி போலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த மாசம் நல்லது ஒரு வாய்ப்பா இருக்குங்க. அதே மாதிரி லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம்னு நினைச்சு எதுக்காவது லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப இந்த மாசமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அடுத்து 7 சனி வரும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். நீங்க வீடு கட்டணும், எதுக்காவது லோன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசமே முயற்சி பண்ணி அதுக்கான ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிருங்க. நோய் இருக்கிறவங்களுக்கு கட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒன்னும் வருத்தப்படுற அளவுக்கு இல்லைங்க. இஷ்யூ எதுவும் பெருசா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ல செவ்வாய் வக்கரமா இருக்கிறாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. அல்லது பண விஷயம் போது ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதையும் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா நிதானமா செயல்படுங்க. ராசிக்கு 2ல குரு இருப்பது ஒரு பெரிய பிளஸ். குடும்ப நிம்மதியா இருந்தாலே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு விஷயமா இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரனும் உச்சமா இருந்து சுபகிரகம் குரு 2ல இருந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி காரக வலு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்காக செலவு பண்ணி மகிழ்வீங்க. வீட்டுக்கு பெண்களுக்கு தாராளமான பண வரவு இருக்கும். நகை கணவர் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. அல்லது டூர் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசம் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அது எல்லாமே நடக்குங்க. 5ஆம் அதிபதி சூரியன் குருவோட பார்வையில திக்பலமா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்களால நிம்மதி சந்தோஷம் இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸ்கூல் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு போன தடவைக்கு இந்த தடவை மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கும், அல்லது ஏதாவது நம்ம பசங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தாங்க, லீவுக்காக ஒரு 10 நாள் பெற்றோர்களோட இருந்துட்டு போறவங்களுக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்களால நிம்மதியும் சந்தோஷமும் இந்த மாசம் இருக்குங்க. 6ல கேது மேஷராசிக்கு இருப்பது ஒரு பெரிய பிளஸ்ங்க. கடன், நோய், வேலை செய்யற இடத்துல பாலிடிக்ஸ் பண்றவங்க அல்லது எதிரிகள் எதுவா இருந்தாலுமே கட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி குருவோட பார்வையும் இருக்கிறதுனால நம்ம பாத்தீங்கன்னா விருத்தி கடன் ஏதாவது நல்ல விஷயமா பண்ணி கொடுப்பாரு. இப்ப தொழிலுக்காக கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டபுள் பண்றது, அல்லது வீட்டுக்காக லோன் போட்டு வீடு கட்டி வாடகை போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதுக்காக பண்ணி நினைச்சிட்டு இருக்கிறவங்க அந்த முயற்சிகளை எடுக்கலாம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால
திருமணம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. கணவன் யார் என்று அறிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது மனைவி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. காதல் கைகூடும். காதல் புதுசா இருக்கிறவங்களுக்கு காதலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே உச்சமா இருப்பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா கல்யாணம் பாத்தீங்கன்னா தடைப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா டக்குனு நிச்சயம் ஆயிரும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த மாசம் உருவாகுது. 10ல பாத்தீங்கன்னா சூரியன் திக்பலமா இருக்காரு. இத்தனைக்கு யோகாதிபதியாகி சூரியன் இருக்காரு. 6ஆம் அதிபதியாகி புதனும் 10ல இருக்காருங்க. அதோட பாத்தீங்கன்னா குருவோட பார்வையும் சூரியனுக்கும் புதனுக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இந்த மாசம் சில பேருக்கு அப்ளை பண்ணுங்க அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது எல்லா விஷயமும் பாசிபிளா நமக்கு ஃபேவரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குங்க இந்த மாசம். 11ல எந்த கிரகம் இருந்தாலும் அது நமக்கு நல்லதுதான் செய்யும். நியூட்ரலா இருக்கும். எந்த கிரகமா இருந்தாலும் நல்லதுதான் செய்யுங்கிறத தாண்டி சனிக்கு 11ஆம் இடம் நல்ல இடமாவே சொல்லப்பட்டிருக்குங்க. சனி 11ல சந்தனோட சேர்ந்து இருக்கிறதுனால வேலை தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி சனியோட தொழில்ல ஸ்பெஷலா சனியோட தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருவாருங்க. ஏன்னா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அவர் மீனத்துக்கு போறதுனால அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்காரு. இந்த 11ல நமக்கு சனி இந்த மாசம் நல்ல பலனையும் செஞ்சுட்டு போவாருங்க. 12ல சுக்கிரனும் ராகு இருக்கிறதுனால சிலருக்கு கல்யாணம் ஆகி வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை விஷயமா கம்பெனில இருந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திராசிரமம் 20, 21, 22 தேதிகள்ல இருக்கிறதுனால அந்த தேதிகள்ல புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாம இருப்பது நல்லதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் விடாமுயற்சிகள் செய்து சக்சஸ் ஆக முடிக்கும் மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க.